ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர், புதுமை வள்ளல், புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உடனேவதற்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பயணிக்கக்கூடிய இந்த காலம் நம்முடைய வழிபாட்டு காலத்தினுடைய தவக்காலம் என்பதை நாம் அறிகிறோம். இந்த தவக்காலம் இறைவனுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் அளவற்ற ஆசீர்வாதங்களையும் பெறுகிற புனிதமான காலம். இந்த காலத்தில் நாம் ஆண்டவரை அதிகமாக தேடவும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வுமான அழைப்பினை வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த தவக்காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் வாசகமுமே நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றன. இதை நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது நாம் நம்பிக்கை நிறைந்தவர்களாக வாழுகிற போது எந்த நிலையிலும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையே அவை வெளிப்படுத்துகின்றன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல்வேறு மனநிலை உள்ளவர்களாக நாம் இங்கே புனித அந்தோணியாருடைய திருத்தலம் தேடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் சுகம் வேண்டும், பல்வேறு வகையான ஆசீர்வாதம் வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க வேண்டும், பிரச்சனைகள் நீங்க வேண்டும், நலமான வாழ்வு வேண்டும், எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாக அமைய வேண்டும், மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவர் தாமே உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று பல விதமான வேண்டுதல்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் புனித அந்தோணியாரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களையும் அருள் செயல்களையும் நம்முடைய வாழ்விற்கான பாதைகளையும் புனித அந்தோணியார் வழியாக இந்த நாளில் நமக்கு காட்டுகிறார் என்ற நம்பிக்கை நிறைந்த மனதோடு இப்பதியிலே கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இறைவார்த்தையின் அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக நோயுற்று படுத்து கிடக்கிற அந்த மனிதனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும், அவனுடைய உடல்நிலையில் அவன் என்ன மாதிரியான சூழ்நிலையை உணர்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கிற போதே இந்த படுத்து கிடந்த நோயுற்றிருந்த அந்த மனிதனை போலவே நம்முடைய எண்ண ஓட்டங்களும் பல நிலைகளில் இருப்பதையே நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலர் சொல்வது உண்டு, பல வாழ்க்கையில சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நிம்மதியே இல்லை, என்னன்னே தெரியல, என்னதான் ஒரு குறை, கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல சாமி, ஆனா என்னவோ தெரியல, நிம்மதியா இல்லை. இன்னைக்கு குறை என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. எல்லாமே மனிதனுக்கு நிறைவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் உண்பதற்கும் உடுத்துவதற்கும் என்கிற நிலையில் மனிதனுடைய வாழ்வினுடைய போராட்டம் பல விதங்களில் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வினுடைய சூழ்நிலைகளை பார்க்கிற போது ஓரளவுக்கு நாம் நல்ல நிலைமையை அடைவதற்கான வாழ்வின் சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது மனதில் என்ன தோன்றுகிறது, சாப்பிடுவதற்கு எல்லாம் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. வீட்டில் தூங்குறதுக்கு கட்டிலு, ஃபேனு, நல்ல வசதியான இடமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா தூக்கம் வரல சொல்லுகிற மனிதர்கள் நிறைய இருக்கிறோம். அதே போல சொல்லிக் கொள்வதற்கு உறவுகள் நிறைய இருக்கிறது. அண்ணன் இருக்கிறான், தம்பி, தங்கச்சி என்று நிறைய உறவுகள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை என்கிற உணர்வு தான் அதிகமாக மேலும் இருக்கிறது என்று சொல்லுகிற மனிதர்களாக பலர் தன்னுடைய வாழ்வின் பயணத்தில் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கடவுள்
எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்து விட்டார்? கடவுள் எனக்கு மட்டும் ஏன் நிம்மதியை தரவில்லை? கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில உறவற்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்? கடவுள் எனக்கு மட்டும் ஏன் யாருமே என்கிற ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார்? அல்லது எவ்வளவு பாடுபட்டு உழைத்தாலும் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் உயர்வை ஏன் கொடுப்பதே இல்லை? எனக்கு அருகாமையில் என்னோடு சேர்ந்து பாடுபட்டு உழைத்த படித்த மனிதர்கள் வேலைக்கு போயிருக்கிறார்கள், உழைப்பில் உயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இருக்கிற போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துவிட்டது என்று பல நேரங்களிலே நாம் கேள்விகளை கேட்டுக் கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிலர் அந்தோனியாருடைய திருமுகத்தை ஏறெடுத்து பார்க்கிற போது நான் சில நேரங்களில் ஆலயத்துக்கு வருகிற போதெல்லாம் அந்த கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து அல்லது வருகிற மனிதர்களுடைய முகங்களையும் பார்க்கிறேன். நமக்கும் பலவிதமான தேவைகள் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட வந்து போகக்கூடிய பலருடைய முகங்களை பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போதெல்லாம் எல்லாருடைய முகங்களிலும் அதிகமானதை கண்ணீர் வடிக்கிறோம். நான் அழவே இல்லை, அந்தோனியாரை பார்த்தவங்க அறியாமலே ஸ்வீட் தான் வந்தது அப்படின்னு சொல்றவங்க, அல்லது மகிழ்ச்சியா இருக்குது அப்படி சொல்றவங்க ரொம்ப குறைவு. அந்தோனியாருடைய திருமுகத்தை பார்த்து என்னுடைய உள்ளமெல்லாம் பொங்கியது, கண்ணீர் வடிகிறது, என்ன செய்வது தெரியவில்லை, ஐயோ என்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் ஏராளமாக இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்வினுடைய சூழலை, நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியாக அமைய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அழுகிறோம், புலம்புகிறோம், மன்றாட்டுகளாக எடுத்து வைக்கிறோம். இப்படி பல நிலைகளில் நம்முடைய வாழ்வை நாம் வைக்கிற போது இந்த நற்செய்தி வாசகம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையையும், வாழ்வில் நம்மை போலவே யோசித்துக் கொண்டிருந்த, நம்மை போலவே வாழ்வின் சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு நோயுற்ற ஒரு மனிதனுடைய வாழ்வையை நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக் கொள்ளுகிறோம். ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் நோய்க்கு படுத்து கிடக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 70 அல்லது 80 என்று வைத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஆயுளின் பாதி காலம் அவர் நோயுற்று தான் படுத்து கிடக்கிறார். அப்படி நோயுற்று படுத்து கிடக்கக்கூடிய மனிதர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பார்கள் என்றால், நம்முடைய வீட்டில் யாராவது நோயுற்று படுத்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்களே கூட 4 நாள் தலைவலிக்கு அல்லது 5 நாள் வயிறு வலிக்குன்னு சொன்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு நாள் போய் ஆசிரியர்களுக்கு போய் பார்ப்பீங்க, 2 நாள் 3 நாள் போய் பார்ப்பீங்க, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஆச்சு வச்சுக்குவாங்க. வேலையே இல்லை, இதே படப்பா போச்சு அப்படின்னு பொம்பளையாளர் தான் சொல்லிடுவோம். என்னன்னே தெரியல, அவருக்கு ஒரே தலைவலி, என்னன்னு தெரியல, ஒரே பிசினஸ்ல என்ன நொடினே தெரியல, ரொம்ப சங்கடப்படுறாரு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா இதே ஆளு ஒரு 38 வருஷம் நோய்க்கு படுத்துக்கிறதா நீங்க என்ன சொல்லுவீங்க? நாம் என்ன சொல்லுவோம் பார்த்தவர்களே, நினைச்சு பார்க்கணும். நம்ம வீட்டில் யாராவது ரொம்ப நாள் நோய்க்கு படுத்து கிடக்கிறாங்கன்னு சொன்னா அதை ஒரு பொருட்டாவே பார்க்கறது இல்லை. யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாமளே ஒரு பொருட்டா நினைப்பதில்லை. அது கிட சத்தம் போட்டுட்டு தான் வச்சுக்கோமா, வாய் முடிக்கிறியா, என் மயமா ஓயா சத்தம் போட்டு இருக்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். ஏயா இந்த பொருள் எடுத்து அப்படி வச்சுட்டு போகிறாங்களா, இது மாற்றி வைக்க வேண்டியதானே, இதை செய்ய வேண்டியதானே அப்படின்னு ஒரு வேளை படுத்து கிடக்க ஆடு சொன்னா, உனக்கு என்ன, உன்னால முடியுதா, பேசாமல் இருக்க வேண்டியதானே, வாய் முடிக்கிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு யதார்த்தமா சொல்லிடுவோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, 38 வருஷம் நோயுற்று படுத்து கிடந்தார் என்று சொன்னால் அவனை பார்க்கிற போதே கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போலதான் மனிதர்கள் பார்ப்பார்கள். இந்த மனிதன் இந்த கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த குளத்திற்கு அருகே அவர் படுத்து கிடக்கிற போது அங்கு வந்து சென்றக்கூடிய மக்கள் ஏராளமாக இருந்தார்கள். அந்த மனிதனுடைய வாழ்வில் அத்தனை பேரும் வந்து செல்கிற போதெல்லாம் அவருடைய மனநிலையில் எப்படி இருந்திருக்கும்? யாராவது ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா? இந்த பொருளை எடுக்கிறவங்க தந்துட மாட்டாங்களா? ஒரு ஸ்டெப்பு இறக்கி குளத்தில் விட்டுற மாட்டாங்களா? அல்லது நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா? சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுத்துட மாட்டாங்களா? ஏதாவது செய்ய மாட்டாங்களா என்பது போன்ற ஒரு மனநிலை அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். மிகப்பெரிய விரக்தி, மிகப்பெரிய தனிமை.
கூட்டத்துமாக கோயிலுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. அத்தனை பேரும் அந்த கூட்டத்துக்கு இடையில இந்த மனுஷன் படுத்து கிடக்கிறத பார்த்துதான் செய்யணும். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலும் இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது சொன்னால் தனிமை, வாழ்வின் மிகப்பெரிய தனிமை. நான் கூட்டத்துக்கு அருகிலே வாழ்ந்தாலும் இவ்வளவு பேர் இருந்து வாழ்ந்திருந்தும் கூட யாரும் இல்லாதவன் போதுதான் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதே என்று நினைக்கிற போதே மனம் நொந்து அவன் வேதனையில், கவலையில், வருத்தத்தினுடைய உச்சத்தில் அவன் இருந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. பெசாயிதா குளம் பாதி நிரம்புகிறதே, இந்த அழுதுட்டே படுத்துக்கிறதுனால 38 வருஷம் அந்த மனுஷனுடைய கண்ணீராகத்தான் இருக்க முடியும். நிறைய நேரங்கள் பேசுவாங்க, எங்க அம்மா இப்படி சங்கடப்பட்டுட்டா அப்படின்னு நினைச்சு எங்க அம்மாவுக்காக அழுத கண்ணீர் ஒரு கூட தண்ணி சேரும், எங்க அக்காவுக்காக அழுத கண்ணீர் அது 2 வாடி சேரும், எங்க வீட்டுக்காருக்காக அழுத கண்ணீர் அது ஒரு பெரிய டப்பே சேரும். நிறைய பேர் சொல்லுவோம். ஏன்னு சொன்னா கவலை, கண்ணீர், வருத்தம் அவையெல்லாம் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை பெருக்கிக் கொண்டே போகிறது. அப்படித்தான் பெசாயிதா அருகிலே படுத்து கிடந்த இந்த மனிதனுடைய வாழ்வும் மிகப்பெரிய கண்ணீரால் நிரம்பி இருந்தது. என்பார்களே, அடுத்ததாக 38 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் படுத்து கிடக்கிற போது அவனுடைய உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்கள், மீண்டும் நடக்க முடியாத அளவுக்கு உடலெல்லாம் புண்களும் வேதனையும் துன்பமாக இருக்கும். உடலில் எந்த பகுதியை தொட்டாலும் புண்ணாய் வலி. அப்படிப்பட்ட உடல்நிலையை கொண்டவனாகவும் அப்படி ஒரு மனநிலையை படைத்தவனாகவும் இந்த மனிதன் படுத்து கிடக்கிறார். இந்த மனிதனைத்தான் இயேசு சந்திக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மனிதன் குளத்துக்கு அருகிலே படுத்து கிடந்தான். எல்லாரும் குணம் பெற்று போகிறார்கள். இவனுக்கு கை கட்டுகிற தூரத்தில் தான் அந்த சுகம் பெறுகிற இடமும் இருக்கிறது. நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, கை கட்டினது வாய் கேட்டல. இவ்வளவு தூரம் வந்துருது, ஆனா வாய் கொண்டு முடியல சொல்லுவோம் இல்லையா. அத மாதிரி இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. கை கட்டிய தூரத்தில் குணமளிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த தண்ணீர் இருந்தும் அவருடைய வாழ்வில் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அதை அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்வினுடைய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மனிதன் படுத்து கிடக்கிற போது இயேசு வந்து கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டவுடனே அவருக்கு என்ன தோன்றுகிறது? கண்பார்ந்தவர்களே, அவருடைய எண்ணம் எல்லாம் குளத்துல இறங்கினா போதும், சரியாயிடும். ஆனா கேட்கிறவர் குளத்துக்கு மேலானவர், குளத்தையே உண்டாக்கியவர், படைத்தவர், அவர் வந்து நிற்கிறார் என்கிற உணர்வெல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் சொல்லுகிறான். குளத்தில் இறக்கிவிடுவதற்கு ஆள் இல்லை, யாரும் இல்லை. நான் இறங்குவதற்கு முன்பாக மற்றவன் போயிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில சொல்றது இல்லையா, நான் தொழில் தொடங்கினேன், என்னோட சேர்ந்து தொழில் தொடங்கினா எனக்கு முன்னாடி போயிட்டான். நான் படித்தேன், என் கூட சேர்ந்து படித்தவன் படிச்சு மேலே போயிட்டான், ஆனா என்னால முடியல. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மனநிலையில் தான் 38 ஆண்டுகளாக படுத்து கிடந்த அந்த மனிதன் இருந்தான். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய அறிவுக்காக நாமும் பல நேரங்களிலே காத்து கிடக்கிறோம். அந்த நிலையில் தான் இங்கே அந்தோணியாரை தேடி வந்திருக்கிறோம். 38 ஆண்டுகளாக கிடந்த அந்த மனிதன் ஆண்டவர் இயேசுவுடைய வருகைக்காக காத்திருந்த போது அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறார். ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார். இயேசுனுடைய அந்த பார்வைக்காக அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு காத்திருப்பு இருந்ததை பார்க்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வினுடைய பயணங்களிலே பல நேரங்களில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம எங்க போய் காத்திருக்கணும்? இந்த மனுஷன் எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா இருக்கிற வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது கூட அவன் ஆண்டவருக்கு அருகாமையில் தான் அந்த இடத்தில் நிச்சயமாக நமக்கு ஆசீர் உண்டு என்பதற்காக காத்திருந்தான். நம்முடைய வாழ்வினுடைய பயணங்களின் ஊடாக நாம் கடவுளை நோக்கிய அந்த காத்திருப்பை எப்போது வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறார். இரண்டாவதாக பார்க்கிற போது இந்த மனிதனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுமை அவனுடைய வாழ்வில் இருந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு நோய் வந்ததுன்னு சொன்னா, ஒரு சங்கடம் வந்து சேர்ந்ததுன்னு சொன்னா, ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிட்டதுன்னு சொன்னால், ஒரு துன்பத்தை எதிர்கொள்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது? போதுடா சாமி, இதுக்கு மேல எங்களுக்கு தான் அனுபவிக்கிறது, இவன் என்ன வாழ்ந்து செய்ய போறோம்,
இதுக்கு மேல இருந்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லுகிற புலம்புகிற மனநிலை மாறி மாறி ஒரு கட்டத்துல தற்கொலையே செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது போல ஒரு உணர்வு ஏற்படலாம். ஆனால் இந்த மனிதன் பொறுமையோடு, நீடித்த பொறுமையோடு காத்து கொண்டே இருந்தான். அந்த மனநிலை நாம் ஆண்டவரை நோக்கிய இந்த பயணத்தில், இந்த தவத்தின் நாட்களில் நமக்கு தேவை என்பதை இறைவாக்கு நமக்கு நினைவூட்டுகிறது. மூன்றாவதாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மிகப்பெரிய நம்பிக்கையோடு காத்திருந்தான். அன்பார்ந்தவர்களே, இயேசுடைய முகத்தை காணும் வரையில் அவன் காத்துக்கொண்டே இருந்தான். மனிதன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை விடவும் ஆண்டவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை பெரிது என்று சொல்லிக்கொண்டு அந்த நம்பிக்கையில் அவன் காத்திருந்ததனுடைய விரைவாகத்தான் ஆண்டவர் இயேசுவை காண்கிறார். அவனுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வின் பயணத்தில், இது தவத்தின் நாட்களில் நாம் ஒவ்வொரு முறையும் நம்மையை ஆய்வு செய்து பார்ப்போம். நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற போது சோர்வான ஒரு சூழ்நிலை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலை இவையெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனாலும் கூட நம்பிக்கை நிறைந்தவர்களாக பொறுமையோடு நீண்ட நெடிய காத்திருப்பில் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமான ஆசை உண்டு, நிச்சயமான வாழ்வு உண்டு. நம்முடைய வாழ்வின் பயணம் எல்லாம் வெற்றியாக மாறும். அதற்காக ஜெபிப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.